அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத முதல் வெள்ளியில் குலதெய்வ வழிபாடு எவ்வாறு செய்வதுன்றது பற்றியும், குலதெய்வத்துக்கு இந்த 2 பொருளை வைத்து வழிபாடு செய்தால் நம் சந்ததி எப்போதும் செல்வங்களும் சுபிஷங்களும் நிறைந்ததாக மாறும், அந்த வழிபாடுகள் என்னன்றது இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மற்றும் குடும்பத்திற்கு முதன்மையான தெய்வமாக கருதப்படுவது அவர்களுடைய குலதெய்வம் தாங்க. குலதெய்வம் அருளின்றி வேறு எந்த தெய்வத்தும் அருள் கிடைப்பதில்லை அப்படின்றது ஒரு சாஸ்திர கூற்று. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு தங்களுடைய குலதெய்வம் யார் அப்படின்றது தெரியும். ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் யாரு அப்படின்றது தெரியவே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, குலதெய்வ வழிபாடு செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க சந்ததிகள் சகல சௌபாகியங்களும் சுபிஷங்களும் நிறைந்ததாகவே வாழ்வாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா நம் வீட்டில் இருக்கும் குலதெய்வம் நம் வேண்டிய வரங்களை உடனடியாக அளிக்கக்கூடிய தெய்வமாகவே இருக்கிறது. அப்படியேப்பட்ட குலதெய்வத்தை நம்ம எங்க வழிபாடு செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் வீட்டு பூஜை அறையில வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நிலைவாசல்ல குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அதுவும் இல்லைன்னா பூஜை அறையில ஒரு கண்ணாடி கண்டிப்பா எல்லார் வீட்டுல இருக்கும். அந்த பூஜை அறையில கண்ணாடி முன்னால் கூட நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யலாம். நம் வீட்டு நிலைவாசல் தான் எப்போதும் குலதெய்வம் குடிகொண்டு இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்களுடைய கூற்று. அதே போல பூஜை அறையில் இருக்கும் கண்ணாடியில் நம் குலதெய்வம் தெரியும் அப்படின்றது நம் முன்னோர்கள் காலகாலமாக சொல்லி வந்த ஒரு உண்மை. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாதவங்க நம் நிலைவாசல்ல ஒரு அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்தா கூட நம் குலதெய்வடைய ஆசி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நம் நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் விட்டு அலங்காரம் செஞ்சு நல்ல கோலெல்லாம் போட்டு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யலாம். இப்ப என் குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனையும் காமாட்சி அம்மனையும் நம்ம குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமா ஏற்றிட்டோம்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி வழிபாடு நீங்க செய்யலாம். செஞ்சுட்டு அவருடைய மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபாடு செய்யலாம். இப்போ அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓம் திருச்செந்தூர் முருகன் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய சுவாகா. இந்த மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம். அப்படி உங்க குலதெய்வனுடைய மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் அந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம குலதெய்வ வழிபாடு எவ்வாறு செய்வதுன்றதை சென்று பார்ப்போம். இந்த வழிபாடு தாங்க. இப்போ நாம் இந்த குலதெய்வ வழிபாடு நான் பூஜை அறையில செய்யறேன். பூஜை அறையில எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப தரையை நல்லா சுத்தம் செஞ்சு அரிசி மாவு கொண்டு ஒரு சின்னதா கோலம் போட்டுடுங்க. கோலம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்துங்க. தட்டுல அதுல நெல் கொட்டிக்குங்க. நெல் கிடைக்காதவங்க பச்சை அரிசி கூட கொட்டிக்கலாம். இப்போ இது சென்டர்ல வச்சிடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மண் குடுவை தாங்க. இது மாதிரி மண் குடுவை சின்னதா வாங்கிக்குங்க. அப்படி இது கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல பித்தளை சொம்பு கூட வாங்கிக்குங்க. உங்களுக்கு எது அங்க கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மண் குடுவை கிடைச்சா ரொம்பவே நல்லது. இப்ப இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நல்லா சுத்தமா கழுவிட்டு மஞ்சள் நல்லா பூசிட்டு குங்குமம் வச்சுக்குங்க. பட்டை போடுற பழக்கம் இருந்தா பட்டை போட்டுக்குங்க. உங்களுக்கு எது வழக்கமோ அதை போட்டு பூக்கள் நல்லா சுத்தி கட்டிடுங்க. கட்டிட்ட பிறகு இப்போ இதுல தண்ணியை நிரப்பிக்குங்க. ஒரு ஃபுல்லா கொஞ்சம் தண்ணியை நிரப்பிக்குங்க. தண்ணியை நிரப்பிட்ட பிறகு இப்போ இந்த குடுவிய இந்த இடத்துல உட்கார வச்சிடுங்க. நெல் இல்ல பச்சரிசி அதுல இந்த குடுவிய உட்கார வச்சிடுங்க. உட்கார வச்சிட்ட பிறகு இப்போ இந்த தண்ணியில என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டுடுங்க. ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி இப்படி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு இந்த 1 ரூபாய் நாணயத்தை இப்போ அந்த தண்ணியில போட்டுடுங்க. போட்டுட்ட பிறகு இப்போ என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. பிரார்த்தனை செஞ்சுட்டு மண் குடுவை வாங்கும் போது மண் தட்டும் நீங்க கேட்டு வாங்கிக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அகல் வாங்கிக்குங்க. இந்த 3 பொருள் தான் நீங்க வாங்கணும். நீங்க சொம்பு வைத்து வழிபாடு செய்தா கூட இந்த மண் தட்டு கட்டாயம் வாங்கியே ஆக வேண்டும். அதனால இதை வாங்கிக்குங்க. இப்போ இந்த மண் தட்டை இப்போ இது மேல வச்சிடலாம். வச்சிட்ட பிறகு இப்போ ஒரு பெரிய அகல்ல மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏத்தணும். இப்போ மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏத்துங்க. ஒண்ணு நெய் ஊத்துங்க. அப்படி நெய் இல்லைன்னா நீங்க நல்லெண்ணெய் கூட ஊத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இழுப்பு எண்ணெய் கூட ஊத்தலாம். 3 விதமான எண்ணெய் ஊத்தி நீங்க தீபம் ஏற்றலாம். இப்போ இது மாதிரி நீங்க வச்சு செட் பண்ணிடுங்க. இப்ப இந்த குலதெய்வ வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க.
இப்போ நம்ம இதை சுக்கிர ஓரை நேரத்துல செஞ்சா நம்மளுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதனால காலையில 6 to 7 மணிக்கு, இல்ல மதியம் 1 to 2, இல்ல இரவு 8 to 9 கூட இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கலாம். பெரும்பாலும் நீங்க சுக்கிர ஓரை அதிகாலையில செய்ய முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அதுக்குதான் ரொம்ப கூடுதல் பலன் கிடைக்கும். அதனால அந்த நேரத்துல நீங்க செய்தா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பானதாக அமையும். அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட வரங்களை உடனடியாக உங்க குலதெய்வம் கொடுப்பாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யும் போது ஒரு 2 பொருட்களை வைக்கணும் அப்படின்றது நான் சொன்னேன். அந்த 2 பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவக்கனி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கனி எதுன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் தாங்க. இந்த எலுமிச்சை பழம் தாங்க முக்கியமா நம்ம குலதெய்வத்துக்கு வைக்கணும். இந்த எலுமிச்சை பழத்தை உங்க கையில் வைத்துக் கொண்டு உங்க குலதெய்வடைய மந்திரத்தை உச்சரித்து நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் உங்களுக்கு உடனடியா நடக்குங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு கனி, ஒரு இது தேவக்கனி அப்படின்றதே அழைக்கிறார்கள். அதனால நீங்க எந்த வேண்டுதலா இருந்தாலும் உங்க குலதெய்வத்திடம் நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த கனியை கையில் வைத்துக்கொண்டு உங்க குலதெய்வத்துக்கு நீங்க என்ன வேண்டுதல் செய்தாலும் உடனடியா நடக்கும். அதனால இந்த கனியை அவரிடம் நீங்க வச்சிடுங்க. குலதெய்வம் என்பது நம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரியும் ஒரு தெய்வம் தாங்க நம்ம குலதெய்வம். அடுத்து என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியில 1 ரூபாய் நாணயத்தை கட்டி நாங்க செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு, இத்தனை நாள் உங்களை வணங்காம இருந்ததுக்கு தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த 1 ரூபாய் நாணயம் முடிச்ச நீங்க குலதெய்வத்திடம் வச்சிடுங்க. இப்படி வைக்கிறது மூலமாக இத்தனை நாள் நீங்க குலதெய்வத்துக்கு வணங்காம இருந்து நீங்க செய்த பாவத்திற்கு குலதெய்வம் உங்களுக்கு அன்போடு மன்னிச்சிடுவாங்க. அதனால நீங்க இந்த வழிபாடு செஞ்சுக்குங்க. இப்படி இந்த 2 பொருளை வைத்து நீங்க குலதெய்வ வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமையில செய்தா உங்க வீடு எப்போதும் சுபிஷங்களும் சந்தோஷங்களும் செல்வங்களும் எப்போதும் நிறைந்திருக்கும். இப்ப தீபத்தை ஏத்திட்டு உங்க குலதெய்வடைய மந்திரத்தை ஒரு 108 முறை இல்லைன்னா 11 முறை உச்சரிங்க. இப்ப குலதெய்வம் தெரியாதவங்க முருக பெருமானையும் சமயபுரம் மாரியம்மாவையும் குலதெய்வமா ஏத்துக்குங்கன்றது சொன்னோம். இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் திருச்செந்தூர் முருகன் ஆகஷ்ண ஆகஷ்ண சுவாகா. இந்த மந்திரத்தை கூட 108 முறை சொல்லுங்க. ஓம் மாரியம்மன் ஆகஷ்ண ஆகஷ்ண சுவாகா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இப்படி சொல்லி வழிபடும் போது நம் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடி போகும். நீங்க என்ன தொழில் எடுத்தாலும் சரி, என்ன வழிபாடு செய்தாலும் குலதெய்வருடைய ஆசை இல்லாம அது எப்பவுமே உங்களுக்கு நல்லதா அமையாது. அதனால தயவு செஞ்சு இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில குலதெய்வ வழிபாடு தவறாம செஞ்சிடுங்க. எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி குலதெய்வ வழிபாடு செஞ்சிருங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் பெண்களுக்கு ஏற்படும் இந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்ய ஒரு 10 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வைத்து அவங்க கையில இனிப்பான பொருள் கொடுத்து உணவளித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பானகம் கொடுங்க. ஒரு 10 பேர் அந்த பானகத்தை குடிக்கும் போது அம்மனுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்வாங்க. அதனால இந்த வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமையை செய்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்குங்க. இந்த பதிவு இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.